ஹலோ யூஎஸ் நம்ம மியூஸ் எப்படி இருக்கிறீங்க? வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு தளபதி சொன்னது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே போவான் அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் தளபதிக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து கொந்தளித்து வயிறு எரிஞ்ச கொத்தடிமை கூட்டத்துக்கு நம்ம திருப்பி பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் செமையாக சிக்கியிருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வச்சு பார்க்க போகிறோம். இப்படி ஒரு மேட்ரு மாட்டிட்டு நம்ம இதை செய்யலை அப்படின்னா எப்படி? ஏண்டா கொத்தடி மிஸ்ங்களா, பேச்சாடா பேசுனீங்க, என்னென்ன பேச்சு பேசுனீங்க? அரசியல் மயப்படுத்தலை, அனில் குஞ்சான்ஸ், வானர கூட்டம், அதுக்கப்புறம் என்னது ரசிகர் மனப்பான்மையில் தெரிகிறாங்க. இன்னும் வந்து இவங்கள்ட்ட நாட்டை கொடுத்தா நாடே நாசமாக போயிடும் இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்களை நேற்று கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் மேலேயும் விஜயவர்கள் மீது அன்பை காட்டக்கூடிய பொதுமக்கள் மேலேயும் நீங்கள்லாம் விமர்சனம் வச்சிங்க. சரி, 75 வருட கட்சி ஆண்ட கட்சி நம்ம டிஎம்கே என்ன மாதிரியான அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்களை உருவாக்கி இருக்கிறது, என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டை தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ண வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டான் வந்து சேரும். லைக்கையும் ஷேரையும் கொடுத்தீங்கன்னா வியூஸ் கொஞ்சம் நிறையா கிடைக்கும், நிறையா பேருக்கு போய் சேரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிரலாம் அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் அந்த குரூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் 2K கிட்ஸ் மனப்பான்மையில் இருக்கிறீங்க, ஜஸ்ட் ஜாலியாக ஃபன் பண்ணலாம் வரலாம்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உள்ளே வந்துடாதீங்க. திருப்பி நான் தூக்கி விட்டுருவேன் உங்களை அப்படின்றது சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கரூரில் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் தலைமையில் முப்பெரும் விழா, திமுகவின் முப்பெரும் விழா அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு விழா ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த விழாவின் சிறப்பு பெருமைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எப்படியோ ஓரளவுக்கு நேற்று சிஎம் சார் நிம்மதியாக தூங்கியிருப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டால் அட்லீஸ்ட்டு ஓரளவுக்காவது பார்க்குற அளவுக்கு க்ரௌடை எப்படியோ கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பொறுத்துருப்பார். யார் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, மாநாட்டத்தினர் பார்க்குறதுக்கு ஆட்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க போல இது. அதனால ஓரளவுக்கு தொண்டர்களையும் வயசான பொதுமக்களையும் கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்தது மட்டும் இல்லாமல் நிறையா கில்லோல சங்கதிகள்லாம் நடந்துச்சு. சரி, அந்த இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிஎம் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு லைட்டாக கேட்டுட்டு போவோம். திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க. ஏன் இப்போவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்போவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க. என்ன மாத்த போறாங்க? தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எடுத்துட்டு போறாங்களா? ஒன்று மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது, தமிழக வெட்டி கழகத்தால கொலைக்காட்டில் இருக்கார். ஐயோ, ஏன் சும்மா இருக்க மாட்டாங்க, கட்சி ஆரம்பித்து ஏன் உசுரை போட்டு வாங்குறீங்க அப்படின்றது அவருடைய பேச்சு விரக்தியில் தெரியுது. வரவன் போகிறவங்களாம் டிஎம்கே அழிக்கணும்னு வந்தால் நாங்கள் எங்கடா போகிறது அப்படின்றது தான் அவருடைய அந்த பேச்சின் மனப்பான்மை, அந்த வருத்தத்தின் மனப்பான்மை. ஆனால் அதில் இன்னொன்று சொன்னார் லாஸ்ட்டாக, வளர்ந்து இருக்க தமிழ்நாடை பின்னாடி கொண்டு போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். சரி, எந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஒரு கட்சி நடத்தும் மாநாட்டில் வந்து நமக்கு தெரியும். அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய ஆட்கள், தொண்டர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம். பொதுவாக தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு மாநாடு வந்து நடக்குது அப்படின்னா, இப்போ 2 மாநாடு நடத்துனாங்க. முதல் மாநாடு விக்கிரவாண்டி, 2வது மாநாடு மதுரையில். 2 மாநாட்டிலையுமே மக்கள் வந்து ஆறாவரம், அதாவது மாநாட்டு திடல் கட்டிகிட்டு இருக்கும்போதே அதை பார்க்குறதுக்குன்னு ஏகப்பட்ட பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. மாநாட்டு திடல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் 1 வாரம் 2 நாள் 3 நாள் வரைக்கும் மக்கள் அதை வந்து பார்த்து அந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நாளே வந்து தொண்டர்கள்லாம் வந்து ஆஜராகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் என்ன அணில் குஞ்சுகளா ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து காற்று கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையிலேருந்து மாநாட்டுக்கு சேர் வச்சுருக்காங்க, மோர் வச்சுருக்காங்க, ஆனால் எதையுமே காணோம். யாருமே காணோம்.
கேட்டால் அதுக்கு தான் அவங்களோட கமெண்ட்ஸு. நாங்கள் உங்களை பண்படாத மக்களா, நாங்கள் பண்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்ருக்காங்க. ஆனால் டைம் போய்கிட்டே இருக்குது, ஆளும் இல்லை. டைம் போய்கிட்டே இருக்குது, ஆளும் இல்லை. கடைசியில் ஆளை எப்படி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவலத்தையே என் வாயால் சொல்லுவேன், நீங்களே பாருங்கள். கரூரில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக முப்பெரும் விழா தொடங்க உள்ளது. இதற்காக தொண்டர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். தொண்டர்கள் பார்த்தீங்களா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதாவது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கோயில்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா, காட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு போகணுன்னா வண்டி கட்டிட்டு போவோம். ஒன்று மாட்டு வண்டியோ இல்லைன்னா குதிரை வண்டியோ, இல்லை குதிரை வண்டி கிடைக்கிறது கஷ்டம், ஸோ மாட்டு வண்டியோ இல்லைன்னா டிராக்டரு, அப்படி இல்லைன்னா லாரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு மக்கள் வந்து இப்படி எல்லாம் போகிறது வழக்கம். இது எப்போ 90s காலகட்டத்தில். இன்னைக்கு 2025 இருக்கும். 2025லையும் பொதுமக்களை எப்படி கூப்பிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி யானையிலையும் டெம்போலையும் குட்டி குட்டி லாரிலையும் கூப்பிட்டு வரீங்க. இதுதான் திமுகவின் வளர்ச்சியா? இதுதான் திமுகவின் வளர்ச்சி. ஆனால் இதே இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் எப்படி கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதையும் பாருங்கள். பார்த்தீங்களா இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸு. அதாவது மாநாட்டுக்கு தன்னார்வமாக வந்தவங்க பல லட்சம் பேர். அது இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் அவங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே பஸ்ஸு வேனு. என்னது பஸ்ஸு வேனு? லாரியோ ஒரு குட்டி யானையோ இந்த மாதிரி ஒரு வண்டியை கூட நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த மாதிரி தொகுதியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் நீங்கள் எந்த சேனலில் இருந்தாலும் பார்த்துருப்பீங்க. அவங்க எடுத்து அதை பயங்கரமாக போட்டு பார்த்தீங்களா, இதில் தான் மக்களை கூப்பிட்டு வராங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த ஒரு விஷயத்தை கூட பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு இதுலேயே ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது மக்களையும் மக்களாக நடத்துகிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். பட் நீங்கள் அப்படி நடத்தலை. ஆடுகளையும் மாடுகளையும் தான் குட்டி யானையிலையும் டெம்போலையும் வந்து போட்டு கொண்டு வரும். ஆனால் நீங்கள் இன்னமும் மக்களை 200 காசை கொடுத்து இதே குட்டி யானையிலையும் லாரிலையும் தூக்கி போட்டு வரீங்க. ஆனால் டெவலப்மெண்ட்டுன்றீங்க. ஸோ இப்போ வந்து தமிழகத்தை வந்து தளபதி வந்தாருன்னா பின்னாடி தூக்கிட்டு போயிடுவாரா? தமிழகத்தில் இன்னும் மக்கள் பின்னாடி தான் இருக்காங்க. அன்னைக்கு 90ஸ்லையும் அதே வண்டி லாரி டெம்போவில் தான் போனாங்க. இன்றைக்கி 2025லேயும் நீங்கள் அதே லாரி டெம்போவில் தான் வச்சு கூப்பிட்டு வரீங்க. அப்படின்னா என்ன? நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி ஆகிருக்கு, உங்களுடைய குடும்ப வளர்ச்சி ஆகிருக்கு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுடைய வளர்ச்சி நடந்திருக்கு. ஆனால் தமிழக மக்களின் வளர்ச்சி அப்படி தான் இருக்குது. அன்றைக்கும் அதே மாதிரி தான் கூப்பிட்டு வந்தீங்க, இன்றைக்கும் அதே மாதிரி தான் கூப்பிட்டு வரீங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 20-30 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் மக்களை அதே மாதிரி தான் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க. அதே நிலையில் தானே வச்சுருக்கீங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய கட்சி உண்மையாலுமே பயங்கரமாக மக்களுக்கு செஞ்சுருந்தீங்கன்னா தன்னார்வமாக எல்லாரும் கிளம்பி வரணும். ஒரு 30 விழா நீங்கள் டிஎம்கேல நடத்துறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஆட்களை கூட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி வந்துடுவானே. அதுதானே வந்து ஒரு கட்சியோட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம். இது வளர்ச்சி கிடையாது. இது வளர்ச்சி ஃபார் ஒன்லி டிஎம்கே ஃபேமிலி, நாட் ஃபார் தமிழ்நாடு ஃபேமிலிஸ். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 ஏக்கரில் வந்து தளபதி போட்டார். நீங்கள் எல்லாம் குதிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்கள்லாம் வெயிலில் காஞ்சிட்டாங்களாம். அங்கே அவ்வளோ வெயில் அடிக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டென்ட்டு கூட போடலை அப்படின்னு அறிவாளிங்க விஞ்ஞானிங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. முட்டா பையில உட்காந்துக்கிட்டு, ஏன்னா 250 ஏக்கருக்கு எப்படா டென்ட்டு போடுவேன் அப்படின்னு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு. அது விழுந்துச்சுன்னா என்ன வருது? ஏதாவது ஒன்று வருது, காற்றடிக்குது, விழுகுது, இல்லை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருது, என்ன பண்ணுவீங்க? எத்தனை லட்சம் மக்கள் உள்ளே இருக்காங்க. நெரிசல் சாவாங்க, நெருப்பில் சாவாங்க, இவ்வளோலாம் இருக்குல்ல. இதை பேசிக்காக ஒரு அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இதை மிகப்பெரிய விமர்சனமாக தமிழக வெற்றி கழகத்து மேலே வச்சாங்க. ஆனால் இதே டிஎம்கேயில் டென்ட்டு போட்டு தான் முன்னாடியெல்லாம் வந்து இது போல் விழாலாம் நடத்தியிருக்காங்க. அப்படி டென்ட்டு போட்டு நடத்தும் போது என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அதையும் பார்ப்போம். இருங்க. பார்த்தீங்களா, அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் இவங்க உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, டென்ட்டு போட்டு வச்சோம்னா இவங்க நாட்டு இஷ்டத்துக்கு உட்காந்தாங்க, பேச்சை கேட்காம ஏதோ ஒன்று பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு டென்ட்டெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டுக்கு டென்ட்டு போடலை. பரவாயில்ல, டென்ட்டும் போடலை. ஆனால் மாநாடு நீங்கள் ஈவினிங் நடத்துகிறீங்க. மக்களை வந்து நீங்கள் 5 மணிக்கு மேலே தான் கொண்டு வரீங்க. ஏன்னா 5 மணிக்கும் கூட கூட்டம் வரல. 5 மணிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர்றாங்க. ஒரு 5:30 6:30 மணி ஆகும்போது ஓரளவுக்கு மாநாடு திடல் வந்து
ஆமாம், முப்பெரும் விழா திடல் வந்து ஓரளவுக்கு அந்த முன்னாடி வரைக்கும் தான் ட்ரோன் ஓடுது. பின்னாடிலாம் பயங்கரமாக நம்ம தளபதி காமிச்ச மாதிரிலாம் ட்ரோன்லாம் கிடையாது. அப்படியே அந்த ஓவராலாக அங்கனுக்குள்ளே மட்டும் ட்ரோன் சுற்றி எடுத்துகிட்டு போயிடுது. அந்த மாதிரி காட்சியில் காமிச்சு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு குதியளிச்சாங்க. ஆனால் இப்போ இந்த முப்பெரும் விழாவில் டென்ட்டு போடலை. அந்த டென்ட்டு போடலைனாலும் ஆண்டவன் இருக்கான். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுச்சு. சேலத்துலன்னு நினைக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அவர் பேர் எனக்கு தெரில, அவர் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய்லாம் சுற்றுறாங்க, வைக்கிறாங்க. அதையெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. பெரியாரிசம் பேசிட்டு கடைசியில் இதை பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, அதை தூக்கி உரம் போட்டுருவோம். அந்த மீட்டிங்கில் மழை வந்துடுச்சு. உடனே நம்ம தொண்டர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சேரை தூக்கி தலையில் வச்சுட்டாங்க. உடனே இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாய் டம்ளர் குரூப்ஸு, பார்த்தீங்கன்னா நாங்கள் மழையிலையும் இதுலேயும் நாங்கள் நின்று பேசுகிறோம், ஒரு மழை வந்தால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, டயரை தூக்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசினாங்க. இந்த கொத்தடி மேய்ஸ் பார்த்தீங்கன்னா கொய்யோ முய்யோன்னு கதறினாங்க. இன்னைக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்ல, இந்த பாப்பாருங்க, இந்த கிழிஞ்ச வாயம் தான். டேய் ஏடா கிழிஞ்ச வாயா, நாங்கள் சேரை தூக்கி வச்சா பண்பட்டவர்கள் கிடையாது, அரசியல் மயப்படுத்தப்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லி பீத்துறீங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? ஏன்னா அங்கேயாவது சேரு உட்காரத்துக்கு பத்தலை, அந்த அளவுக்கு ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் இருக்கிற சேரை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே கூட்டம் கம்மின்றது கிளியராக புரியுது. உட்காந்துக்கிறாங்க, பக்கத்துலேயே ஒரு சேர் கிடைக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களாம் வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து வளர்ந்துருக்காங்க, எந்த அளவுக்கு திமுக வந்து இவர்களே அரசியல் மயப்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். வந்திருக்கவங்க எல்லாமே கிளவிங்க, 50 வயசு 40 வயசுக்கு மேலே இருக்கிறது தான் அந்த கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்திலேயே ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அவங்க தூக்கி சேர வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நேச்சர் காசுக்கு தலையை மறைக்கிறதுக்கு எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது தமிழக வெற்றிகளும் செஞ்சாலும் சரி, நாம் தமிழர் செஞ்சாலும் சரி, எவன் செஞ்சாலும் சரி, ஒரு மனிதன் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறான்னா அது தவறு கிடையாது. அதை வந்து ஆனால் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த கிண்டல் திருப்பி உங்களுக்கு ரிவீட் அடிக்கிற மாதிரி மழையை கொண்டாந்து ஆண்டவன் கொடுத்து ஆப்பு வச்சாப்புல. இதுக்கு தாண்டா சொல்கிறது, இதுக்கு தான் ஓவராக பீத்தக்கூடாது. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்காப்புலன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இன்றைக்கி நல்லா வச்சு செஞ்சாரா, அன்றைக்கி எங்களுக்கு வெயில் கொடுத்தாரு, சந்தோஷம்தான். மழையை கொடுத்துருந்தா இந்நேரம் அந்த கூட்டம் எங்கிட்டு ஓடி இருக்கும், எந்த பக்கம் போயிருக்கும் தெரியாது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் வெயிலை கொடுத்து அந்த மாநாடை சிறப்பாக நடக்கிறதுக்கு அன்றைக்கி சூரிய பகவான் மிகவும் உதவினார் தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஆப்பு வச்சாரா வர்ண பகவான், இதுக்கு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு ஃபேமஸான விஷயமாகி போச்சுப்பா. எப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல இந்த ரோட் ஷோ. தளபதி அவர்கள் தெரியாதனமாக போனார். ஆக்சுவலி ரோட் ஷோ எங்கே போனார், அவர் வந்து கூட்டம் சேர்ந்து அது ரோட் ஷோ ஆயிடுச்சு. அதை ஒரு வாட்டி பார்த்ததுக்கப்புறமா இப்போ அது ஒரு ஃபேஷனாகவே வச்சுக்கிட்டு ஆகுனா எல்லோரும் ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி போயிட்டுருக்காரு. எல்லா மீட்டிங்லேயும் இப்போ ஒரு விமர்சனம் வந்துச்சு. என்னென்னா எடப்பாடி அவர்கள் போகும்போதும் ஆம்புலன்ஸ் வந்துச்சு, நம்ம தளபதி அவர்கள் திருச்சியில் போகும்போது ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து நேச்சுரலாக தான் நடக்குது, இது வந்து நாங்கள் வந்து செட்டப்லாம் பண்ணலை அப்படின்ற புரிய வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வருது. அதை பாருங்கள். அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அந்த ரோட்டில் தான் அவங்க வரப்போகிறாங்க, அந்த ரோட்டில் தான் முக்கியமான தலைவர்கள் வர்றாங்க அப்படின்னா எப்படி அந்த ரோட்டில் வந்து ஆம்புலன்ஸு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? ஏன் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு மாற்று வழி கிடையாதா? அப்படி அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா ஓகே, அது வந்து நம்ம மறுக்க முடியாது. பட் பேசிக்காக யோசிக்க வேண்டியது என்னென்னா, என்ன தான் முக்கியமான சம்பவம் நடந்தாலும் அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வெளியில் வரணும் அப்படின்றது கஷ்டம்தான். டக்குன்னு அதை ஒழுங்குபடுத்தி போக வைக்க முடியாது. அதுக்கு அவங்க பெட்டராக மாற்று வழியில் போனாவே வேகமாக போய் சேர்ந்துடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் வருது, அது பத்தலை. பட் இங்கே சிஎம் சார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோட் ஷோ வேறு பண்ணிட்டு வர்றாரு. அப்படியே பயங்கரமாக ரோட் ஷோ பண்ணிட்டு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா மாநாட்டு திடல் வரைக்கும் உள்ளே வருதுயா. நம்ம தளபதி வந்து ரேம்பாக் போட்டு நடந்தார். சிஎம் சார் கொஞ்சம் வயசானதுனால அவ்வளோ தூரம் நடக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு வண்டியிலே ரேலி பண்ணிவிட்டு உள்ள வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ அது அவங்களுடைய திட்டமோ சரி, வயசை நம்ம கன்சிடர் பண்ணி அது பண்ணிட்டு போட்டோம் அப்படின்றத நம்ம விட்டுறலாம். அதெல்லாம் வந்து பெருசாக நம்ம சொல்கிறதில்ல. பட் இந்த ரோட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா அது நேச்சுரலாக இருக்கட்டும். மக்கள் வந்து உங்களை ஆதரிச்சாங்கன்னா நீங்கள் ரோட் ஷோ பண்ணுங்கள், இல்லைன்னா சும்மா எதுக்கு பண்ணி. ஸோ இப்படி நம்ம நேற்று நடந்த முப்பெரும் விழாவை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாபெரும் மாநாடு.
செம்மையாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க ஓரளவுக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லைன்னா ஐயோ நம்ம நிலைமை என்ன வருது அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுருந்துருப்பார். பட் அவருக்கு கொஞ்சம் சேஃபர் சைடாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட்கள்லாம் வந்து சேர்ந்தனால அவர் தப்பிச்சிட்டார். இது இத்தனைக்கு ஒரு 50 ஏக்கருக்குள்ளே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த 50 ஏக்கரில் இருக்கக்கூடிய 1 லட்சம் சேர் என்னமோ போட்டிருக்காங்க. அந்த 1 லட்சம் சேரையும் கூட இவங்களால மொத்தமாக கவர் பண்ண முடியல. இத்தனைக்கும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ அப்போ ஒரு கட்சியின் நிலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தும் அவங்க வந்து முழுசாக அங்கே இருந்து அந்த ஒட்டுமொத்த விழாவையும் பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்க்குறதில்ல. ஏன்னா மக்களுக்கு கட்சியின் மேல் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, உடன்பாடுமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி புதுசாக ஒரு கட்சி வரும்போது மக்கள் கொண்டாடுறாங்க. தளபதி அவர்கள் களத்தில் இறங்கும்போது அதை திருவிழா போல் மக்கள் வந்து ஆக்குறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு மக்கள் வரவேற்பை கொண்ட ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி வரும்போது அவர் வந்து பின்னாடி இழுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறதே இங்கே வந்து நியாயமான பேச்சாக நான் பார்க்கல. ஏன்னா அவருக்கு அத்தனை அடக்குமுறைகள், அத்தனை கட்டுப்பாடுகள், ஒவ்வொரு விழா நடக்கும்போதும் அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டும் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அதை விட பெட்டராக தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு மாநாடாக இருந்தாலும் சரி, 2வது மாநாடாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த திருச்சியில் அந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் அது ஃபுல்லாக அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கஷ்டம். அது உடனே முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இதற்குள் இவங்க என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க. இந்த கூட்டம் வந்தால் தமிழ்நாட்டை விளங்குமா, இந்த கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஆண்டா நாடு நாசமாக போயிடும், அறிவே இல்லாதவங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த கூட்டம் தானே உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுச்சு. இந்த கூட்டம் தானே நேற்று வரைக்கும் டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே எல்லா கட்சிக்கும் இதே நீங்கள் சொல்ல இந்த வானர கூட்டங்களும் அணில் குஞ்சுங்களும் தான் உங்களுக்கு ஓட்டம் போட்டுச்சு. அப்படி ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சுருந்தாலும் தான் இன்றைக்கி எல்லாருமே அந்தந்த பதவியில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஓட்டை வாங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி அப்படின்றது பேச்சிலும் சரி செயலிலும் சரி அது உங்களுக்கே தெரியும். ஓசியில் பஸ்ஸு கொடுத்துன்னு சொல்கிறதா இருக்கட்டும், பவுட்ரு போட்டுட்டு 1000 ரூபா காசுக்கு வாங்கி பவுட்ரு போட்டுட்டு மேக்கப் போட்டுக்கமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி பெண்களை கொச்சப்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு விழாக்கு இப்போ வரைக்கும் ஆடு மாடுகளை போட ஆட்களை வந்து விலை பேசி கொண்டு வரதா இருக்கட்டும். ஸோ இப்படி எந்த ஒரு வளர்ச்சியுமே நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு ரோடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, இல்லை கரண்ட் கொடுக்கறது, ஒரு மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் தான் பெரிய செயல்கள். ஐயோ நாங்கள் செஞ்சிட்டோம். இது ஒரு பேசிக். இதை செய்யறதுக்கு தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு எடுக்கிறோன்ற மனநிலைமை கூட மக்கள்கிட்ட மாறி போச்சு. அவங்களும் அதே கொண்ட மனநிலை தான் இருக்காங்க. இது திமுக செஞ்சது, ஏதிமுக செஞ்சு, அது செஞ்சு ஏன் செஞ்சாங்க, அது நமக்கு செய்ய வேண்டிய கடமை. அதை மீறி அவங்க என்ன செஞ்சாங்கன்றதான் இங்கே கேள்வி. மக்களை பண்பட்டவர்களாக மாற்றினாங்களா, இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தினாங்களான்னு கேட்டால் பண்ணலை. அப்போ இத்தனை வருஷமாக விட்டு இன்றைக்கி ஒருத்தர் வந்து அரசியல் மயப்படுத்துகிறாரு. அவர் வந்தனால தான் இன்றைக்கி இத்தனை இளைஞர்களும் அரசியலுக்குள்ளே இருக்கிறாங்க, இல்லைன்னா இருக்க மாட்டாங்க. அப்போ இத்தனை இளைஞர்களையும் நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு பைத்தியக்கார கூட்டமாகவே உருவாக்கி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி அந்த பைத்தியக்கார கூட்டத்தை பண்பட்ட கூட்டமாக மாற்றக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னு கேட்டால் அது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். அதை அவர் செய்கிறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதோடைய பலனை அவர் 2026 சிஎம் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக செய்ய முடியும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இது எல்லாமே மாறும். ஒன்றே ஒன்று மட்டும் மாறாது. அது என்ன அப்படின்றத நான் சொல்றதை விட அவரே சொல்லுவார். மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க, மறைஞ்சு போனாங்க. ஆனா திமுக மட்டும் மாறல.